வணக்கம். இன்றைக்கி வந்து சோயா பால்ஸ், அதாவது மீல் மேக்கர் பால்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதாவது மீல் மேக்கர் ஒரு 150 கிராம், அதாவது சோயா 150 கிராம் எடுத்துக்கிறோம். அது சுடுதண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு அதை புளிஞ்சு வச்சுருக்கோம். அந்த பிறகு இப்படி புளிஞ்சால் வாட்டர் வராத மாதிரி ட்ரையாக புளிஞ்சு வச்சுருக்கோம். 4 பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய ஆனியன் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 6 வந்து பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒன்று வந்து பெருசாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு கையளவு கோரியண்டர் லீஃபு, அதாவது கொத்தமல்லி தழை வந்து நறுக்கி வச்சுருக்கோம். உப்பு வந்து 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனு பெருங்காயம், 1/2 ஸ்பூன் வந்து சாட் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம். பிரெட் க்ரம்ஸ் வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 1/4 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் 1/4 கப்பு வந்து மைதா மாவும் ரெண்டும் கலந்து இதில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இதை வந்து மீல் மேக்கரை வந்து நல்லா ஒரு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மீல் மேக்கரை இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி திப்பி திப்பியாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும் பல்ஸ் மோடில், ரொம்ப நைஸாக இல்லாமல் குறவரப்பாக. இப்போ வந்து உருளைக்கிழங்கை வந்து நம்ம இதையும் வந்து போட்டுக்கலாம், நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம், இப்போ கார்லிக்கு போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கோரியண்டர் லீஃப் போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம், கரம் மசாலா, சாட் மசாலா, மஞ்சத்தூள், பெருங்காயம், கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே போட்டு நம்ம இப்போ எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாமே ஒன்றா கோட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து எல்லாம் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம், உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்கள், பால்ஸ் பிடிச்சாச்சு. வாங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதாவும் போட்டுக்கோ இல்லைங்களா, வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எண்ணெய் வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இந்த பால்ஸை வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டு தண்ணி போட்டு கலக்கிருக்கோம் இல்லைங்களா, அதை கோட்டிங் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி இது பண்ணிவிட்டு வந்து நம்ம ஆயிலில் போட வேண்டியதுதான். இதே போல் எல்லாமே செஞ்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சோயா பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்லாம், இல்லைனா ஹோம்மேடு மயோனைஸ் வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.